ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். சுவாமி இப்போ பார்த்தோமா, பார்க்கும்போது குறைஞ்சது மனசில் என்ன தோணும்? கையில் கத்தி வச்சுருக்காரு, இவருடைய உயரம் 11 அடி. இப்போது நீங்கள் இது வியாசராஜர் தான் பிரதிஷ்டை பண்ணாருன்னு எப்படி நம்ம முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் எல்லாமே அதிகபட்சம் வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பாதங்கள் ரெண்டும் ஒன்றாக இருக்கும், முகம் அதே மாதிரி இருக்கும், வாளுக்கு மேலே மணி இருக்கும். இதெல்லாம் வந்து வியாசராஜர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர். ஸ்ரீசக்கர குலம் அப்படின்னு ஒரு குலம், அந்த குலத்தில் ஆஞ்சநேயர் பிரதிஷ்டை செய்யும்போது வியாசராஜருக்கு 13 நாள் பிரதிஷ்டை செஞ்சு வரலையாம், வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்யணும்னு ரொம்ப தவம் இருந்த பொழுது ஸ்ரீசக்கர குலத்தில் குளித்து விட்டு வெளியே வரும் பொழுது ராமநாமம் செய்து உடனடியாக அந்த ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருந்ததாம்மா. இந்த மாதிரி நம்ம நிறைய வியாசராஜர் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் பகுதியில் வியாசராயர் பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயர் இது 5வது ஆஞ்சநேயர். ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. பக்தியில் நீயோ முழுமதியல்லவா, பக்தியில் நீயோ முழுமதியல்லவா. சிவவீரமாருதியே கதினி அல்லவா, சிவவீரமாருதியே கதினி அல்லவா. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். அருள் மணக்கும் ஆலயம் அன்னையரின் ஆலயம், வரங்கள் தந்து சிறப்புடன் வாழ வைக்கும் ஆலயம். ஓரூரின் அருகினிலே மதனந்த புறத்தினிலே குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். நிறைவான நல்வாழ்வு நெருங்கி வரும் பாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். பேரமைதி தவழ்ந்திடும் அழகு தனை பாருங்கள், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். மனமுருக வேண்டிக் கொண்டால் மனக்கவலை நீங்கிவிடும்,
குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். தேவி சன்னதி வாழ்வில் தரும் நிம்மதி, வேண்டும் வரம் வழங்கிடும் துர்கா லட்சுமி சரஸ்வதி. முன்வினைகள் யாவினையும் முளையினிலே கிள்ளிவிடும் குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். தேவி சன்னதி வாழ்வில் தரும் நிம்மதி, வேண்டும் வரம் வழங்கிடும் துர்கா லட்சுமி சரஸ்வதி. கண்ணிமை போல் அன்பர்களை காப்பதற்கே அமைந்த இடம், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். தேவி சன்னதி வாழ்வில் தரும் நிம்மதி, வேண்டும் வரம் வழங்கிடும் துர்கா லட்சுமி சரஸ்வதி. அருள்மணக்கும் ஆலயம் அன்னையரின் ஆலயம், வரங்கள் தந்து சிறப்புடன் வாழ வைக்கும் ஆலயம். தேவி சன்னதி வாழ்வில் தரும் நிம்மதி, வேண்டும் வரம் வழங்கிடும் துர்கா லட்சுமி சரஸ்வதி. ஆலயத்தின் இடப்புறத்தில் ஆனை முகன் வீற்றிருப்பான், குறைகள் யாவும் போக்கும் இந்த கோவிலுக்கு வாருங்கள். தேவி சன்னதி வாழ்வில் தரும் இந்த கோவில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழங்காலத்து கோவில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த இந்த கோயில் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதுலேயும் ஒரு முக்கியமான விசேஷம் கேட்டிங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவில் ஆரம்பத்தில் இந்த ஊரில் எங்கேயுமே யாருமே இல்லை. இந்த ஊருக்கு வந்த மக்கள் இந்த கோவில் இப்படி இருக்கே, இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அந்த திருக்கோயிலை கட்டி, இது பழங்காலத்து கோவிலை கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் இடையில சிறிய இடைவேளை ஏற்பட்டு அதுக்கப்புறம் இந்த திருக்கோயில் வந்து யாகசாலை இதெல்லாம் பண்ணி இந்த திருக்கோயிலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. முத்தாளம்மன் அப்படின்னாலே அந்த தெய்வம் ஒரு கிராம தேவதையாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முத்தாளம்மன் கோயிலுக்கு போனோம்னா பவர் ஜாஸ்தியாக இருக்குங்க, எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி கிடைக்கும். அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்த உடனே சிறிய இடைவேளைக்கு பிறகு அருமையான ஒரு தரிசனம்.